சார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். சந்தான பாக்கியம். ஜாதகத்தில் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரே பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள், ஒருத்தர் நல்ல வாழ்க்கையும் ஒருத்தர் கஷ்டமும் படுறாங்க, அது காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இரட்டை குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை ரொம்ப நல்ல அமைப்புலையும் இன்னொரு குழந்தை கஷ்ட ஜீவனத்துலையும் இருக்குது, அது காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஜாதக நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க கூட சந்தேகமாக கேட்குற கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், அது பிறந்த இடம், இதை வச்சு தான் ஜாதகம் எழுதுறீங்க. அப்போது ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை தானே அமையணும், ஒரே குண நலன்கள் தானே அவங்களுக்கு இருக்கணும். அது ஏன் வித்தியாசப்படுது? ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் வெவ்வேறு மாதிரி இருக்காங்க, அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரே நேரத்தில் ஒரு நாளில் ஒரு 2 குழந்தைங்க பிறந்திருக்கலாம். அது பிறந்த இடமும் சூரிய உதயம் கணக்கு பண்ணுறதுக்கு எந்த இடத்துல குழந்தை பிறந்ததோ அந்த இடத்துக்கு என்ன சூரிய உதயம், அதிலிருந்து கணக்கு பண்ணி தான் லக்னம் போடுறோம். அப்போது ஒரே இடத்துலையும் பிறந்திருக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க இருக்கக்கூடிய வீடு, அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் மாற்றுது. அது எப்படி? ஜாதகம் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்போ எப்படி இது மாறும்? அப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரி வீடு தானே இருக்கணும், ஒரே மாதிரி பெற்றோர்கள் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்பொழுது, இப்போது என்னை பற்றி சொல்லணும்னா, இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு 5 பேர் இல்லை 10 பேர் ஜாதகம் பார்க்க வராங்கன்னும் போது நான் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். அது எனக்கு போகிறோம், டெய்லி நடந்தால் போகிறோம். ஒரு பெரிய சினிமா தேட்டர், ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒருத்தர் கட்டி வச்சுருக்காரு, அவருக்கு 5 பேர் இல்லை 10 பேர் வந்தால் போருமா? அங்கே நூற்றுக்கணக்கானவங்க, ஆயிரக்கணக்கானவங்க வந்தால் தான் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்போது இது மாறுது இல்லையா? இதே மாதிரி தான் ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில் எப்படி மாறுதோ அது மாதிரி இருக்கக்கூடிய இடம், அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை, அவங்களுடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய மந்திரி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் பெரிய விஷயமா இருக்குது. அவங்க சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பேசலை, அவங்களுடைய திட்டங்கள், அவங்க கையெழுத்து போட்டு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கனாலே அது கோடிக்கணக்கான விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு பள்ளி விஷயமா இருக்கட்டும், ரோடு போகிற விஷயமா இருக்கட்டும், உணவுத்துறை, விவசாயம், எது சம்மந்தமாக இருந்தாலும், மருத்துவத்துறை, தொழில்துறை, எது சம்மந்தமாக இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கோடிக்கணக்கில் இருக்கும். சாதாரண ஒரு அலுவலகத்தில் பணிபுரிய ஒருத்தர் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பற்றின விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருப்பார். அப்போ இது மாறுபடுது. இதே மாதிரி தான் இது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, சந்தோஷம், நமக்கு கிடைக்கக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாமே நம்ம உடல் சார்ந்த விஷயம் நினச்சிக்கிறோம். எல்லோருடைய அதிகபட்ச ஆசையுமே சொந்த வீடு, வாகன யோகம், உல்லாசமான காரு, சொந்த பங்களா, அவங்க உடலுக்கு வசதியான அவங்க நினைக்கக்கூடிய ஆபரண பொருட்கள், ஆடைகள், ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இது எல்லாம் கிடைச்ச ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காரா, அவருக்கு மன நிறைவு இருக்கா, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதை ஒத்துக்க முடியாது. பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடிலாம் முன்ன பின்ன சேர்த்தாதானே சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்லுவாங்கன்னா, இது ஒரு அபசகனமான வார்த்தையா அப்படின்னா இல்லை, நமக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக. ஒரு விஷயத்தை அனுபவப்படாமல் வெறும் கேள்வி ஞானத்தினால மட்டும் நமக்கு அதை கேட்டிருக்கோம், அது தெரிஞ்சிருக்கு அப்படின்றத எடுத்துக்க முடியாது. அது மாதிரி நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னும் போது பெரிய ஒரு பங்களா, கார் போன்ற ஆடம்பர வசதிகள், பொருட்கள், ஆபரணங்கள், உடைகள், இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. உண்மையான சந்தோஷம் அப்படின்றது உடல் சுகத்தினால, உடலுக்கு தேவையான பொருட்கள்னால கிடையாது, மனசில் தான் இருக்குது. மனசளவில் ஒரு சாதாரணமான ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு உலகத்திலே உலக பணக்காரர்கள் வரிசையில் வரக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கிற சந்தோஷமும் ஒன்று தான். 2 பேருக்குமே அன்னைக்கு அவங்க ஒரு விஷயம் அவங்க நினச்சது நடந்ததுன்னா சந்தோஷம், அவங்க நினச்சது நடக்கலன்னா கஷ்டம். அப்போது மனதளவில் வச்சு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி தான் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பிறக்கிற குழந்தைகள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வளரும் பொழுது
அந்த குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். உதாரணத்தை பார்க்கும்போது ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பிறந்த 2 குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து அவங்களுடைய ஜீவனஸ்தானம் 25-30 வயசு வேலைக்கு போகிற காலகட்டம்னா, ஒருத்தர் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் சாதாரண கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து புதுசாக ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டெண்டர் கிடைச்சி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ஆதாயமாக வரும்போது அன்னைக்கு அவருக்கு சந்தோஷம். அதே அந்த ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம், எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் வாங்கி வந்து கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்போ 2 பேருக்குமே சந்தோஷம் ஒரே நாளில் கிடைக்கும், அவங்களுடைய மன சந்தோஷம் ஒரே அளவில் தான் இருக்கும். இந்த நிலை இல்லாத பொருட்கள், பணம் போன்ற விஷயங்கள் தான் வேறுபடும். அதனால ஜாதகம் அப்படின்றது உண்மை, அதனுடைய பலன்கள் அப்படின்றது உண்மை. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்கள் நடக்கும். இதை வந்து நம்ம இந்த கேள்விக்கு பதிலாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றத பார்த்தோம். அந்த ஸ்தானத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், சகோதரர்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை எப்படி, இரட்டை குழந்தைகளுக்கு இடையே உள்ள வேற்றுமை எப்படி, அதே மாதிரி ஒரே நேரம் ஒரே இடத்துல பிறக்கக்கூடிய வெவ்வேறு குழந்தைகளுக்கு உண்டான வேற்றுமை எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். தொடர்ந்து ஆண் குழந்தைகளே சில பெற்றோர்களுக்கு பிறக்குது, பெண் குழந்தைகளே சில பெற்றோர்களுக்கு பிறக்குது. இது எப்படி, இதனுடைய காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் விரதங்கள். சங்கடஹர சதுர்த்தி. அபிஷேக முறைகள். நல்ல தரமான பொருட்களை கொடுத்து நல்ல அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச அளவுக்கு அந்த அபிஷேக பொருட்களை நம்ம பயன்படுத்தணும். பால், பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களை வந்து சாப்பிடலாம். சந்தனம், திருநீறு போன்ற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து டெய்லி இட்டுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அது மாதிரி செய்யும்போது அது மூலிகை பொருட்கள் அப்படின்ற முறையிலையும், அது இறைவன் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, அதுவும் அதுக்குண்டான ஸ்லோகங்கள், மந்திரங்கள் எல்லாம் ஜபிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணும்போது அந்த கடவுளுடைய சக்தியை நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறோம். நம்முடைய நட்சத்திரம், ராசி, பெயர் சொல்லி சங்கல்பம் அப்படி சொல்லுவாங்க. அர்ச்சனை பண்ணும்போது சங்கல்பம் அப்படின்னா என்னென்னா, சங்கல்பம்னா இந்த உலகம் தோன்றது நேரத்தில் இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் குறித்து நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய நாடு, தேசம் வந்து எங்கே இருக்குது இந்த உலகத்தில், அதிலிருந்து இப்போ எத்தனாவது காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாள் வரைக்கும் நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, இன்னைக்கு கிழமை என்ன திதி அப்படின்றதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பூஜையின் போது இந்த நட்சத்திரம் ராசி கொண்ட ஒருவருக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, சொல்கிறது தான் சங்கல்பம். அப்போது நம்ம சங்கல்பம் பண்ணும்போது நம்ம நட்சத்திர ராசி பேர் வந்து அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லும்போது நமக்கு தேவையான விஷயங்களை அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணணும். சங்கல்பம் அப்படின்னும் போது என்னென்னா, நமக்கு எப்பவுமே ஒரு விஷயம் நினச்சாதான், யோசிச்சாதான் அது கிடைக்கும். அப்போ கடவுள்கிட்ட போயிட்டு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக நான் வந்து படிப்பில் முன்னேறணும், என் தொழிலில் முன்னேறணும், திருமணம் ஆகணும், குழந்தைகள் பிறக்கணும், என்னுடைய நோய் சரியாகணும், தொழிலில் வந்து இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படி சொல்லி அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பிரார்த்தனை பண்ணி அமைதியாக இருந்து அந்த அர்ச்சனை பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். இதில் என்ன விஷயம் ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க. நல்ல தலை குளிச்சு பகலில் தூங்காமல் இருந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து அபிஷேக பொருட்கள், அர்ச்சனை பொருட்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, பண்ணிட்டு இருக்க நேரத்தில், கோவிலில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போதுமே வந்து நம்ம நிறைய இடத்துக்கு, நிறைய விஷயத்துக்கு தனியாக போகிறதில்ல. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களோடு தான் போகிறோம். இல்லை அங்கே போகிற இடத்துல வந்து சில பேரை பழகிக்கிறோம். அப்படி பழகிட்டு உட்காந்து அவங்களோட பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் மிகப்பெரிய தப்பு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில இடத்துல வந்து உபகாரம் பண்ணலன்னா கூட உபத்திரம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்லது பண்ணி வந்து புண்ணியம் தேடலைனா கூட கெட்டது பண்ணி பாவம் தேடாத. எந்த செயலுமே செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. இட்டாருக்கு இட்ட பலன் ஆண்டிக்கு அதே பலன் சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சாதான் அதுக்கு ஒரு வினை வரும். நல்லது செஞ்சால் நல்ல வினை வரும், கெட்ட செஞ்சால் கெட்ட வினை வரும். நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி இந்த கோவிலில் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னா, பேசிகிட்டே இருக்குது. அப்போது இவங்களுக்கும் ஆத்மார்த்தமாக அங்கே வந்து வேண்டுதல், அந்த சுவாமியோட அபிஷேகம்லாம் கண்குளிர பார்த்து ஒரு மன அமைதி கிடைக்க மாட்டேங்குது. மற்றவங்களுக்கும் கிடைக்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்போ பேசக்கூடாது. ரெண்டாவது, கவலைப்படக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது நம்ம வந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் நினச்சி வந்து புலம்பிட்டு இருக்கிறது, கவலைப்படுறது இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அழறாங்க. கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட போனாலே எனக்கு அழுக வந்துடும், நான் போய் அழுதுட்டு வருவேன். அழுதுட்டு வர்றதுக்கு வந்து அது கோவில், அது வந்து வேற ஒரு இடம் கிடையாது. ஒரு துர்சம்பவம் நடந்த ஒரு இடத்துக்கு போனால் தான் நம்ம அழணும்.
கோயிலுக்கு போகும்போது சுவாமி கிட்ட நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கிற ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து எப்பயுமே அழக்கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் நம்ம வந்து காப்பாற்றுவார், அவரால் அவருக்கு வந்து நமக்கு வந்து அவர் வந்து உதவி பண்ண முடியும்னா அவர்கிட்ட நம்ம உரிமையோட நம்பிக்கையோட ஒரு விஷயத்த கேட்போம். அப்போ நமக்கும் திறமை இருக்குது, அவர் வந்து அதை கொடுப்பார். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகும்போது கூட சரி, நம்முடைய திறமைகளை காமிச்சு எனக்கு இந்த வேலைக்கு சேர்றதுக்கு உண்டான தகுதி இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க, கூட பிறந்தவங்க இருக்காங்க, மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படி சொல்லி அழுதுட்டு இருந்தால் வேலை கிடைக்குமா? அப்போ நம்ம பேரில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இல்லை அந்த நிறுவனத்து பேரில் அந்த வேலையை கொடுக்குறவர் பேரில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போது கோவிலுக்கு போகும்போது நம்ம அழுதம் அப்படின்னா கடவுள் பேரில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அழறதை இந்தியோட நிப்பாட்டிக்கலாம். அழறதை விட ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கை, நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுட்டேன், நீ என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த சுமையை வந்து இறக்கி வைக்கணும் பகவான் காலடியில். அப்போ நம்முடைய சுமை குறையுது. இதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறது. அதே மாதிரி நம்ம ஆத்மார்த்தமாக நம்பும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்பிக்கை இல்லைன்னா அந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. பொதுவாக வந்து நமக்கு இந்த நம்பிக்கை கதைகளில் பார்க்கும்போது கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த நம்பிக்கை அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும், எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பலன் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் அந்த நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக மௌனமாக கோயிலில் இருக்கணும். முடிஞ்சால் சுவாமியுடைய பாடல்கள் பாடலாம் அல்லது ஸ்லோகங்கள் சொல்லலாம். அது கூட மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவில் சொல்லணும், பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த அபிஷேகம் பண்ணும்போது வந்து நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும் சொல்லி மற்றவங்களை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு குறுக்க நின்று பார்க்கறது, மறைச்சிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பண்ணக்கூடாது. நான் தான் முதல்ல வந்து நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், எல்லோருக்கும் அந்த அபிஷேகம் பார்க்குற அளவுக்கு நம்ம இடவசதி பண்ணி கொடுக்கணும். அப்போ அதுவே நமக்கு ஒரு புண்ணியமாக கிடைக்கும். மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தவோ தடை பண்ணவோ கூடாது. அது மாதிரி பிரசாதங்கள் கொடுக்கும்போது அர்ச்சனை பண்ணும்போது முண்டி அடிச்சுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக பொறுமையாக நம்ம இருந்து செஞ்சுக்கலாம். இதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கோவில் வந்து அமைதியாகவும் நல்ல மன நிறைவையும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்கும். அதன் மூலமாக நம்ம போகக்கூடிய காரியங்கள் நமக்கு நிறைவேறும். இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போயிட்டோம், அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்ல மன நிறைவோட திருப்தியாக வந்து நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்போ விரதம் முடிஞ்சிருதா அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து நாளை பார்க்கலாம்.